ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சியினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள், அதாவது 137 நாட்கள் சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் இந்த 4.5 மாதங்களும் துலா ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கரகதினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் பாருங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பாருங்க உங்களுக்கு வக்கரமாகி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வரையும் போய் திரும்பவும் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நேர்கதியில் சனி பகவான் இந்த வக்கர காலகட்டத்தில் செல்ல இருக்கிறார். சரி, இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுகிறார். துலா ராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி. சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி, அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம். தற்போது 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலேயே வக்கரகதியும் அடைய இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு இப்போ சனி பகவான் 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்தில் இருப்பார். ஆனால் 2026 டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் வக்கரகதியில் இருப்பார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் பார்க்க முடியும். சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்கரம் பெறுவது துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்ல முடியும். வக்கரம் அப்படின்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதைகள் சுற்றி வரும்பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலகட்டத்தில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல சனியின் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரநிலை ஆரம்பமாகும். சனியின் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். ஒரு கிரகம் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அதீத பலம் பெற்று காணப்படும். அப்போ சனி பகவான் பாருங்க இந்த காலகட்டத்தில் முழு வலிமை பெறுவார். அப்போ அந்த சனியினுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் துளாராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்குடைய ஆதிபத்தியம் உடையவர். 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இட ஆதிபத்தியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயல்படும். அப்போ 4, 5, 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் வலுப்பெறும் இந்த 4.5 மாதத்தில். அப்போ இந்த காலகட்டத்தில் 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, 4ஆம் இடம் வண்டி வாகனம் இடம் பூமி கட்டடம் உயர் பதவி இதெல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வீகஸ்தானம் இதெல்லாம் 5ஆம் இடம். 6ஆம் இடம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் உத்தியோகஸ்தானம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆதிபத்தியங்கள்லாம் பலம் பெறும் அப்படின்லாம் சொல்ல முடியும். பொதுவாக துலாங்கிறது பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாக துலா ராசிக்குள்ளே பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும். பொதுவாக துலா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் துலா ராசியுடைய சின்னம் பாருங்க தராசுங்கிறதுனால அந்த நீதி நேர்மை நியாயம் உடையவர்களாக இருப்பார்கள். உண்மை விரும்பிகள், வாய்மைதான் வெல்லும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டவர்கள் பாருங்க துலா ராசிக்காரர்கள். அதே போல எங்கு சென்றாலும் நடுநிலைமையோடு இருக்கக்கூடியவர்கள். அதே போல வாழ்க்கையில் எப்போதும் செழிப்போடு காணக்கூடியவர்கள். வண்டி வாகனம் இடம் பூமி கட்டடம் இதெல்லாம் யோகமுடையவர்கள். அதே போல இளமை அதிக நாட்கள் இளமை மாறா தோற்றத்துடன் காணப்படக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, இப்போ துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கோச்சாரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்திலே வக்கரநிலை பெற இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல குரு பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும். புது வேலை கிடைக்கும். சனி பகவான் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு.
அதே போல் நல்ல தசா புத்திகளும் வேண்டும். பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தற்போது நல்ல தசா புத்திகள் நடைமுறையில் இருக்கணும். அந்த திசைக்கு சாரம் கொடுத்தவர் நல்ல இடத்துல இருக்கணும், வலிமையாக இருக்கணும். அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தான் அவங்கள வழி நடத்தும். அப்போ பிறப்பு ஜாதகமும் பலமாக இருந்து, இப்போ சனி 6ஆம் இடத்துல வக்கரகத்தில் இருக்கிறார், உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி ராசிக்கு 3வது 11 இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் ஒரு மேன்மையான காலகட்டங்களாக கட்டாயம் விளங்கும். சரி, இப்போ சனி 4க்கும் 5க்கும் உடைய யுகாதிபதி, துலா ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், 6ஆம் இடத்துல வக்கரகத்தில் இருக்கிறார். அப்போ 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். மனசில் இருக்கிற அழுத்தங்கள்லாம் குறையும். அப்போ மனசஞ்சலம் மாறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போதும் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு அசிய சொத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு திட்டங்கள் போடுறது, இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் எதிரி தொல்லை குறையும், எதிர்ப்புகள் கட்டுப்படும். அதே போல் சனி 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பாக்கியவர்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும். வேலையில் இருந்த கஷ்டங்கள் மாறும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும். துளாராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரம் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன்னா சனி திரும்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில், தொழிலில், சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய திறமையினால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும். 6ஆம் இடத்துல பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கும். அப்போ பாருங்கள், 6ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், சொந்த தொழிலில் ஒரு பிரகாசங்கிறது கட்டாயம் கிடைக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலைவோட்டையில் இருந்து உண்டதும் 10க்கு குரு வந்தபோது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்கு. இருந்தாலும் பாருங்கள், 10ல் குரு உச்சமாக இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப செலவுகள் நடக்கும். வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. ஆனால் உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றங்கள், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஒரு இடமாற்றம், ஒரு பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு 10ல் குரு உச்சமாக இருக்கிறது. அப்போ துளாராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா எல்லாருக்கும் வேலை போகாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, 10ல் குரு சஞ்சாரம் செய்யும்போது அவசரப்பட்டு இந்த விஆர்எஸ் கொடுக்கறது, நீங்களாம் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறது, அதிகாரிகளை பகைச்சிக்கிறது, இதெல்லாம் ஆகாதுங்க. கொஞ்சம் தொழில் ரீதியாக நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா வேலை போயிடுதோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வேலை இழப்பும் வரும். தசாபதிகளும் வீக்காக இருந்தால் வேலை இழப்புங்கிறது கட்டாயம் வரும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை கிடைக்கும், இதை விட ஒரு சிறந்த வேலையாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வளர்ச்சிக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார், பக்கபலமாக இருப்பார். சனி கொடுத்து பாருங்க, சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி கர்மக்காரகன். அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப எதிர்வினையை ஆற்றக்கூடியவர் இந்த சனி பகவான். அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் வாழ்க்கையில் உயர்வையும் கட்டாயம் கொடுக்க தவறமாட்டார் இந்த சனி பகவான். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.